பித்த வெடிப்புக்கான மருத்துவம். பித்த வெடிப்பு ஏன் வருது? அதிக அளவு உணவில் வந்து ரசாயனம் சேர்ந்துருக்கிறதால பாதமெல்லாம் வெடித்து சிலருக்கு வந்து ரத்தம் வந்துடும், சிலரால் நடக்க முடியாது, சிலருக்கு அதில் போய் சேலை சிக்கிக்கிறோம். நடக்கும்போது தூங்கும்பொழுது அவங்க அணிஞ்சிருக்கிற எந்த ஒரு பொருளும் அதில் போய் பட்டால் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அதை சரி செய்கிறதுக்கு கடுக்காய், வெட்டிவேர், சோத்து கற்றாழை, பெருந்தும்பை, நாட்டு மாட்டு பால், பன்னீர் ரோஜா, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். பித்த வெடிப்பு வர காரணங்கள் கரும்பித்தம், பித்தம் கூடிருச்சுனாக்கா, உப்பு அதிகம் கூடிருச்சுனாலும் அவங்களுக்கு பாத வெடிப்புகள் வரும். அதிக சூட்டு உடம்பு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வர தீவனமாக திங்கிற மாதிரி வரன்னு உணவு சாப்பிடுவாங்க, தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் அந்த பித்தம் கூடிரும். பித்தம் கூடிருச்சுனாக்கா கையெல்லாம் வெடிப்பு இருக்கும். சில பேருக்கு காலில் வந்து நல்லா கத்திட்டு கீறி விட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி கால் விரல்கள்லையும் வெடிப்பு இருக்கும். இந்த மீன் செதில் எப்படி வெடிச்சிருக்கு அந்த மாதிரி. இப்போ காய்கறிகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதிக உப்பு ரசாயன உரம் போட்ட காய்கறிகள் பார்த்திங்கனாக்கா, கத்தரிக்காய், வெண்டைக்காய், அதே மாதிரி வாழைக்காய், காய்கறிகள் பழங்கள் கூட சரி வெடித்து போயிருக்கும். அப்போனா அதுக்கு அதிக உரங்கள் போட்டிருக்காங்க, உப்பு கூடி போச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் உப்பு அதிகம் கூடிடுச்சுனாக்கா, பித்தம் கூடிடுச்சுனாக்கா வெடிப்புகள் வரும். வலி அதிகமாக இருக்கும். கண்ட மருந்து போட்டு கால் ரொம்ப வேதனைப்படும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பித்த வெடிப்பு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பை இலை ஒரு 2 இலை எடுத்துக்கிறணும். வெட்டி வேர் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். சோட்டு கற்றாழை, இது கூட ஒரு ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ், இது எல்லாமே அரைச்சி ஜெல்லாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கடுக்காய் பொடி, நச்சு கிருமிகள், அந்த வலி வேதனை இதெல்லாம் வந்து புண்ணாக இருந்தாலும் பாலமாக கீறி போயிருக்கும், கத்திட்டு வெட்டின மாதிரி இருக்கும். கூட நாட்டு மாட்டு பால், இந்த மருந்தை காலில் நம்ம போட போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா இள வெந்நீரை வந்து நல்லா பாதம் ஃபுல்லாக முங்குற மாதிரி 2 காலையும் பச்சை தண்ணியில் கழுவிட்டு வெதுன்ற தண்ணியில் காலை போய் உள்ளே வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா ஒத்தி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேர்லேயோ அதுலேயோ காலை வந்து வெளியே படுற மாதிரி வச்சு இந்த மருந்தை எடுத்து ஃபுல்லாக அந்த ஓரமாக இருக்கிற குதிகால், அதில் தான் அதிக வெடிப்பே வரும். குதிங்கால் முழுக்க வந்து எங்கெல்லாம் அந்த கால் விரல்கள்லாம் வெடிப்பு இருக்குனாக்கா அதில் முழுதும் நல்லா போட்டுருங்க. போட்டு நல்லா மருதாணி வச்ச மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டிங்கனாக்கா, ஃபேன் காற்றுல உட்காந்திங்கனாக்கா இந்த சாறு இது எல்லாமே உள்ளே கிரகிச்சுக்கிறோம், நல்லா உணர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலை வந்து தலையணை இந்த மாதிரி எதுலேயும் ஒட்ட வச்சிடாம அலாதியாக ஒரு சேரில் வச்சு அப்படியே தலைக்கு நேராக வச்சு படுத்துட்டிங்கனாக்கா, இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பித்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாமல் போயிடும், சதை மேவி வந்துடும், வலி வேதனை எல்லாம் குறைஞ்சிரும். பித்த வெடிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. பித்த வெடிப்பு சரியாகிறதுக்கு வெட்டிவேர், சோத்துக்கத்தாழை, பெருந்தும்பை, நாட்டு மாட்டு பால், கடுக்காய், பன்னீர் ரோஜா, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே அந்த வெடிப்பு இருக்கிற பாதத்தில் முழுமையாக தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை கழுவிட்டு வந்தீங்கன்னா போதும். தினந்தோறும் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே அந்த பித்த வெடிப்பு மாறிடும். பித்த வெடிப்பு மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.